Very good evening. Welcome to Bass Academy. Very good evening, Priyanka and others. Okay, fine. So, இன்னைக்கு நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கிராஷ் கோர்ஸோட லாஸ்ட் டே ஆஃப் டெமோ. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஜெனரல் இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டி ஜாயின் ஆவாங்க இன் பிட்வீன்ல. சப்போஸ் அவங்களாம் ஜாயின் ஆக முடியலனாலும் I'll be discussing about it, don't worry. சரிங்களா, ஃபைன். ஸோ எக்கனாமிக்ஸ் நம்ம எப்பவுமே சப்ஜெக்டா பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு அப்படி பார்க்காம ஃபார் அ சேஞ்ச் ஐ வுட் லைக் டு மேக் இட் இன் அ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ஓகே, ஸோ அந்த டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் செகண்ட் 5-year பிளான். நமக்கு G1க்கு என்ன சிலபஸோ அதே தான் G2, 2A, G4 எல்லா எக்ஸாமுக்குமே. பட் கேட்கக்கூடிய கொஸ்டின் பேட்டர்ன் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும். மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான். நானே இங்க ஆன்சர் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உங்களுக்கு இந்த கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்க போறோம்னா, பொதுவா நமக்கு எக்கனாமிக்ஸ் வந்து வெரி ப்ரெடிக்டபிள். பட் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ஃபேக்டா கேட்பாங்க. பட் இப்போ அப்படி கேட்கறது இல்லை. a lot of concept has been focused. சரிங்களா. ஸோ அந்த கான்செப்ட் ஓரியன்டட் டாபிக்ஸாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் செகண்ட் 5-year பிளான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர், வெல்த், டெவலப்மெண்ட், தட் இஸ் ரூரல்னா கிராமத்தை சார்ந்த வளர்ச்சி, மற்றும் ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதாவது நிறுவனங்கள் வளர்ச்சி. இதுல எது ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் ஆன்சர். மேம் இது ஓகே, உங்களுக்கு ஆன்சர் தெரியும், ஈஸியா சொல்லிட்டீங்க, பட் எதுவுமே தெரியாது, நாங்க எப்படி மேம் போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்படவே வேணாம், அதுக்கும் நமக்கு ஃபேக்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 5-year பிளான் பார்த்தீங்கன்னா ஹரோல்ட் டோமர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா அக்ரிகல்ச்சர். ஒரு நாடு இண்டிபெண்டன்ஸ் வாங்கும் போது ஃபர்ஸ்ட் ஃபுட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப முக்கியத்துவம் ஃபுட்டுக்குன்னா அப்ப கண்டிப்பா அக்ரிகல்ச்சருக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 5-year பிளான் என்ன, நமக்கு அக்ரிகல்ச்சர். இதை நீங்க மெமரைஸே பண்ணாதீங்க, பேசிக் லாஜிக்கோட நீங்க திங்க் பண்ணுங்க, ஈஸியா நீங்க படிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அக்ரிகல்ச்சர் இல்லை அப்படின்னா, வீட்டுல ஃபுட்டு இல்லைன்னா நம்மளால அடுத்து டெவலப் ஆக முடியுமா? வெளியே போய் வேலையே தேடணும்னா கூட சரி, நம்ம சாப்பிட்டு போனா தானே வேலை தேட முடியும். அப்ப ஃபுட்டுன்றது வீட்டுக்கும் முக்கியம், அப்ப நாட்டுக்கும் முக்கியம். அப்ப ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ணும் போதே எதை பத்தி பிளான் பண்ணிருப்பேன், அந்த ஃபுட்டுக்கு தான் பிளான் பண்ணிருப்பேன். திஸ் பிளான் வாஸ் சக்சஸ்ஃபுல். அப்போ நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணும்போது இதை சக்சஸ் பண்ணியாச்சு. And it achieved the GDP growth rate of 3.6%. இந்த 5-year பிளான் படிக்கும் போதெல்லாம் நம்ம இந்த பெர்சன்டேஜோட முக்கியத்துவத்தை கொடுத்து படிக்கணும். சரிங்களா. அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா செகண்ட் 5-year பிளான். இந்த 5-year பிளான மஹல் நோபஸ் மாடல்னு சொல்லுவாங்க. அண்ட் இட்ஸ் மெயின் ஃபோக்கஸ் வாஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. இண்டஸ்ட்ரியை வளர்க்கறது தான் இதனுடைய நோக்கம். அண்ட் திஸ் பிளான் வாஸ் சக்சஸ்ஃபுல் அண்ட் இட் அச்சீவ் த growth rate ஆஃப் 4.1%. சரிங்களா. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம அக்ரிகல்ச்சரை வளர்த்தோம், ரெண்டாவது இண்டஸ்ட்ரியை வளர்த்தோம், இது ரெண்டுமே டெவலப் ஆயிடுச்சு. இப்ப தேர்ட் 5-year பிளான்ல கேட்கில் யோஜனா அப்படின்னு சொல்றாங்க. கேட்கில் அப்படின்றத இந்த பிளான் பண்றாங்க. The main target of this plan was to make the economy independent and to reach self-propelled position or to take off. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுட் டெவலப் ஆயிடுச்சு, ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் டெவலப் ஆயிடுச்சு, இப்போ அது நிலையா நிக்கிறதுக்கு தேவையான என்னுடைய இக்கானமியை நான் பேலன்ஸ் பண்ணணும், யாரையும் டிபெண்ட் பண்ணாம என் இக்கானமியை இண்டிபெண்ட் ஆக்கணும்னு சொல்லி மூணாவது பிளான்ல பிளான் பண்றாங்க. பட் இந்தோ சைனா வார் வந்த காரணத்தினால நம்மளால நினைச்ச சாதனையை அச்சீவ் பண்ண முடியல. இப்ப புரிஞ்சுதா, இந்த ஃபர்ஸ்ட் 2 பிளான்ல அச்சீவ் பண்ண முடிஞ்ச நம்மளால மூணாவது பிளான் அச்சீவ் பண்ண முடியாதது காரணமே ஏன்னா நம்ம வாருக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணிருப்போம். இப்ப யோசிப்பாங்களேன், நம்ம நிறைய தேவையில்லாத செலவுகள் பண்ணும்போது நம்ம வளர்ச்சியை நோக்கி போவோம், அப்ப வளர முடியுமா? வி கான்ட் டெவலப்.
இதுதான் அப்ப நாட்டுல இருந்த பெரிய பிரச்சனை. Are you clear with this? இப்போ இதுல அடுத்த கொஸ்டின் ஏரியா என்னன்னா இந்த வருஷங்கள். எப்பவுமே இந்த இயர்ஸ் எல்லாம் கரெக்டா பார்த்து வச்சுக்கணும். மேம் 5 வருஷம் பிளான்னா 5 வருஷம் தானே மேம் இருக்கும் அப்படின்லாம். ஆனா நடுவுல இந்த இயர்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்ப நம்ம தப்பு பண்ணுவோம். அதுக்காக தான் எப்ப 5 இயர் பிளான் படிச்சாலும் இயர்ஸை கரெக்டா படிச்சு வச்சுக்கணும். சரியா? ஃபைன். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Are you clear with this question? Yes? இதுல எந்த டவுட்ஸும் இல்லையே. சோ நம்ம இப்படிதான் கொண்டு போகிறோம். சரிங்களா? இன்னைக்கு என்னோட அசன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கலாம். ஓகே, shall I move it? ரெண்டாவது போலாம். சரி, இப்ப அடுத்தது which of the following statement is correct ன்னு கேக்குறாங்க. கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் சரியானவை? ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட் இஸ் த மெயின் டார்கெட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 11th 5 இயர் பிளான் சொல்றாங்க. எல்லாரும் சமமாக டெவலப் ஆகணும் என்பது 11th 5 இயர் பிளானினுடைய நோக்கம்னு கொடுத்திருக்காங்க. Rapid, sustainable and more inclusive growth are the main target of 11th 5 year plan. அதாவது வேகமாக, நிலையாக மற்றும் எல்லாரையும் சேர்க்கக்கூடிய வகையில 5 இயர் பிளான் 11வது 5 இயர் பிளான் இருக்கணும்னு சொல்றாங்களாம். இது ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பி அலோன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் அது கிடையாது. சாரி, 11th 5 இயர் பிளான் ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட் கிடையாது. இப்போ இதுக்கு இங்க நான் ஆன்சர் கொடுத்து ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். பட் எக்ஸாம்ல நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு அது பேசிக்ஸ் தெரியணும். இப்ப இங்க பாருங்க, 8th 5 இயர் பிளான் வந்து 1992ல இருந்து 97 நடக்குது. In this plan, top priority were given to development of human resource. மனுஷங்களோட வளர்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த், இது மூணுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பிளான்ல தான் நமக்கு நியூ எக்கனாமிக் பாலிசிஸ் கிரியேட் ஆகுது. நம்மளோட எல்பிஜி சொல்றோம் இல்லையா, இதற்கான பேஸ்மெண்ட் போட்டது இந்த 5 இயர் பிளான்ல தான். இதுக்கு அடுத்த 5 இயர் பிளானின் போது தான் எல்பிஜி வந்துடும் நமக்கு. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். ஏன்னா எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும்னா வெளிநாடுகள்ல இருந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்க கம்பெனி செட் பண்ணணும். ஓகேங்களா? திஸ் பிளான் வாஸ் சக்சஸ்ஃபுல் அண்ட் காட் அ growth ரேட் ஆஃப் 6.8%. நம்ம வச்ச டார்கெட் என்னவோ 5.6, ஆனா நம்ம ரீச் ஆனது 6.8%. இந்த டார்கெட் ரீச் ஆனது எல்லாமே பெர்சன்டேஜ் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா 9th 5 இயர் பிளான். இதுல பாத்தீங்கன்னா the main focus of this plan was growth with justice and equality. இப்போ இங்க மனுஷங்களை வளர்த்துட்டாங்க. இதுல 8th 5 இயர் பிளான்ல. 9th 5 இயர் பிளான்ல என்ன சொல்றாங்களே, மனுஷங்களை வளர்க்கும் போது எல்லாருக்கும் சமமான நீதியும் நியாயமும் கிடைக்கணும். அப்ப அதுக்கு போக்கஸ் பண்ணுங்க. அப்ப இந்த பிளான் ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்றது முக்கியம். இந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க வச்ச டார்கெட் 7%, ஆனா நம்ம ரீச் ஆனது 5.6%. ஓகேங்களா? ஏன்? எனி ஐடியா? 1997ல இருந்து 2000 இந்த வருஷத்துக்குள்ள என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? எனி ஐடியா? None? No idea with it? யாருக்குமே எந்த ஐடியாவும் இல்லையா? கார்கில். ஓகே, எனி அதர்? கார்கில் வார் மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. 1999ல ஏதாவது பெரிய சம்பவங்கள் ஏதாவது நடந்துச்சா? கவர்மெண்ட் சேஞ்ச் ஓவர். மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கவர்மெண்ட் சேஞ்ச் ஓவர்ஸ் தான் காரணம். இன்னும் இதை பத்தி ஃபர்தர் நான் கிளாஸ்ல சொல்றேன். ஓகேங்களா? ஃபைன். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா 10th 5 இயர் பிளான். இதுல பாத்தீங்கன்னா பர் கேபிட்டா இன்கம் ஆஃப் இந்தியா இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் வந்து டபுள் ஆகணும். அதாவது இன்னைக்கு ஒருத்தன் 10 rupees earn பண்றானா அடுத்த 10 வருஷத்துல அவன் 20 rupees earn பண்ணணும். இதுதான் இவங்களோட டார்கெட். அண்ட் பாவர்ட்டி ரேஷியோ 15% ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு டார்கெட் வைக்காங்க. அண்ட் இட்ஸ் growth ரேட் வாஸ் 8%, பட் இதுவுமே ஃபெயில் தான். ஏன்னா நம்ம ரீச் பண்ணது 7.2% தான். ஓகே, ஃபைன். இப்போ 11th 5 இயர் பிளான், ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் growth, இதுதான் நம்மளோட டார்கெட். இப்ப அவங்க ரேபிட்னு வச்சிருந்தாங்க இல்லையா, அப்ப அந்த ரேபிட் பதிலா ஃபாஸ்டர். இட்ஸ் growth rate was targeted as 8.1,
பட் அச்சீவ் திஸ் 7.9. அகைன் இதுவுமே ஃபெயிலியர் தான், இருந்தாலும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் ஓகேப்பா அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் யூ ஆர் கிளியர் நவ். குட் ஈவினிங் வெரோனிகா. ஸோ இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணி இப்ப என்ன நடந்துச்சு அப்ப என்ன நடந்துச்சுன்னு கால்குலேட் பண்ணி படிச்சாலே நமக்கு அந்த 5 இயர் பிளானும் படிச்சிருவோம், அப்ப வந்து ஸ்கீம்ஸும் படிச்சிடலாம், ஈஸியா ஃப்ரீக்வெண்டா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே போயிடலாம். இப்ப அடுத்த கொஸ்டின், which among the following is correct regarding the target of literacy in the 10th 5-year plan கேட்டிருக்காங்க. 10th 5-year planல இவ்வளவு பர்சன்ட் லிட்ரஸி ரீச் பண்ணணும்னு வச்சிருந்தாங்களாம். பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது எந்த ஸ்கூல் புக்லயுமே கிடையாது. நம்ம வச்சிருக்கக்கூடிய எந்த ஸ்கூல் புக் டேட்டாவும் இது கிடையாது. இட்ஸ் நாட் தேர் அட் ஆல். பட் இதுவுமே எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க. நம்ம பொதுவா எக்கனாமிக்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி ஒன் வில் பி ரிலைங் ஒன்லி ஆன் த ஸ்கூல் புக்ஸ். பட் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் நான் ஃபீல் பண்றேன். என்னன்னா அவே ஃப்ரம் த ஸ்கூல் புக், ஈவன் லாஸ்ட் G1ல பாத்தீங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்கும்போது பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்திருந்தேன் பேங்கிங் பத்தி. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த பேங்கிங் பேசிக்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆனா முன்னாடி எல்லாமே எக்கனாமிக்ஸோட ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் ஸ்கூல் புக்ல இருந்து படிப்பாங்க. பட் இப்ப அதை தாண்டியும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இல்லாத சில கொஸ்டின்ஸ். இது ஆக்சுவலி ஒரு PYQ தான். சரிங்களா? இப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கான ஆன்சர் இஸ் ஏ. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்மளோட 10th 5-year பிளான்ல அவங்க வச்ச டார்கெட்ஸ் இதெல்லாம். ஜிடிபி பாத்தீங்கன்னா 8% வரணும். Poverty reduction, that is reduce the poverty by 5% by 2007. Employment பாத்தீங்கன்னா gainful employment to all, addition to the labor force during the plan period. Education பாத்தீங்கன்னா all children should go to school by 2003 and 75% literacy rate reach ஆகணும் அப்படின்றத இதனுடைய டார்கெட். ஜெண்டர் ஈக்வாலிட்டியில பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணணும்னு வச்சாங்களே தவிர எவ்வளவு பர்சன்டேஜ் இதுல வைக்கல. அண்ட் இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் வந்து 45, மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் 2%. அண்ட் ஆக்சஸ் டு சர்வீஸ்னு பார்க்கும்போது எல்லா வில்லேஜஸ்க்கும் பை 2007 ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுக்கணும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஜல் ஜீவன் மிஷன் எல்லாமே நமக்கு இங்க சிங்க் ஆகும். சரிங்களா? இந்த மிஷன்ஸ் பத்தியும் நம்ம படிப்போம். And ensure sustained access to portable water in all habitat by 2012. அதாவது குடிக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய வாட்டர் எல்லா இடங்களுக்கும் கனெக்ட் ஆகிறது 2012க்குள்ள ரீச் ஆகணும். இது எல்லாமே 10th 5-year பிளானினுடைய டார்கெட்ஸ். Are you clear? Fine. Which 5-year plan is a people oriented plan? See my dears, நம்ம லாஸ்ட் டைம் டார்கெட் G1 இந்த பேட்ச் போது உங்களுக்கு லைனா எடுத்தேன், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் எஸ். பட் இந்த வாட்டி நம்ம அப்படி பார்க்க போறது கிடையாது. உங்களுக்கு நான் ஏன் இதை MCQவா காமிச்சேன் அப்படின்றதுக்கு ரீசன் சொல்லிடுறேன். இந்த வாட்டி நம்ம மேக்சிமம் இந்த சாப்டர்ஸ் ஃபுல்லாவே ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷனா பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 5-year பிளான் பத்தி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதனுடைய எக்ஸ்பிளனேஷனா அந்த கொஸ்டினை பார்க்கும்போது நம்ம அந்த டாபிக்கோட இன் அண்ட் அவுட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 5-year பிளான் பத்தி ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படி சில டாபிக்ஸ் கொண்டு போலான்ட்டு இருக்கேன். ஓகே, அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை காமிச்சது. அந்த கொஸ்டின்ல PYQஸும் இன்க்ளூட் ஆகும். ஓகே, சரி. இப்ப இது பாருங்க, which 5-year plan is a people oriented plan? In fact இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் ஆப்ஷனை போட்டு ஓடி வந்துருவீங்க. பீப்புள் பிளான் நினைச்சிட்டு, இது பீப்புள் பிளான் கிடையாது, பீப்புள் ஓரியன்டட் பிளான். பீப்புள் பிளான் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் பீப்புள் ஓரியன்டட் பிளான். பீப்புள் பிளான கொடுத்தவர் யார்? who gave people plan? இது சொல்லி கொடுத்திருக்கேன், சொல்லுங்க. பீப்புள் பிளான் கொடுத்தவர் யார்? வெரி குட், எம்என் ராய் அவர்கள் தான் நமக்கு பீப்புள் பிளான் கொடுத்தாங்கன்னு நான் சொல்லி கொடுத்தேன். பட் எம்என் ராய் பீரியட் என்ன? 1940s. பட் இங்க கேட்டிருக்கிறது 5-year பிளான் பத்தி. 5-year பிளான்லாம் நமக்கு 1950க்கு அப்புறம் வந்துச்சு. அப்ப கண்டிப்பா அதுக்கு அந்த கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி கிடையாதுன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்.
இப்போ இதுல இருக்கக்கூடிய ஏதோ 5 இயர் பிளான்ல பீப்புள் சம்பந்தப்பட்ட ஏதோ திட்டங்கள் போட்டு இருக்காங்க. அது என்னன்னா 9th 5 இயர் பிளான். இங்க இருப்பாங்க. இதுவுமே அகைன் சொல்றேன், ஸ்கூல் புக்ல பெரிய நோ தான். இட்ஸ் நாட் தேர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் அடுத்த லெவல் ஆஃப் அனாலிசிஸ் மூவ் பண்ணும். ஸோ 1997ல இருந்து 2002 இந்த பீரியட் தான் நமக்கு 9th 5 இயர் பிளான். இதுல பாத்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்வாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிளானிங் கமிஷன் பீப்புள் ஓரியன்டட் பிளானா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுல புவர் வில் பார்ட்டிசிபேட், புவருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களோட வாழ்க்கை, அதாவது அவங்களோட வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிருப்பாங்க வித் ரீஜனல் பேலன்ஸ். ரீஜனல் பேலன்ஸ் சொல்லும் போது நார்த் இந்தியா மட்டும் டெவலப் ஆகுறது இல்ல சவுத் இந்தியா மட்டும் டெவலப் ஆகுறது அப்படி இல்லாம total region has to get developed. Okay, next. During the 5 year plan, the government introduced the slogan Garibi Hatao. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேக்குறாங்க. கரிபி ஹத்தாவோன்ற வார்த்தைக்கான விளக்கம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். கரிபி அத்தாவோ அப்படின்னா ஏழைகள். ஓகே, பாவர்ட்டி இருக்கக்கூடாது. அப்ப ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி. இது ஒன் ஆஃப் அ கொஸ்டின். ஆனா ஃப்ரீக்வெண்டா டிஎன்பிஎஸ்சில கேட்கிற கொஸ்டின் என்னதுமா, எந்த 5 இயர் பிளான்ல இத கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. ஆனா அகைன் ஐம் ரிப்பீட்டிங், இது ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலான கொஸ்டின். இதுக்கு 5th 5 இயர்னு போடுறதா 6th 5 இயர் போடுறதான்ட்டு இப்ப வரைக்கும் யாருக்குமே ஆன்சர் தெரியாது. ஆனா அக்கார்டிங் டு டிஎன்பிஎஸ்சிக்கு இப்ப வரைக்குமே அவங்க சொல்றது 5th 5 இயர் தான். ஆனா உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டேட்டா இட் இஸ் கம்மிங் அண்டர் தி 6th 5 இயர் பிளான். சரியா? இன்ஃபேக்ட் 6th 5 இயர் பிளான்ல தான் பாவர்ட்டியை வந்து இராடிகேட் பண்ணணும்ன்ற மோட்டோவை ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போயிட்டு பல ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன ஆன்சர்? டிஎன்பிஎஸ்சியில மார்க் வாங்கணும்னா நம்ம 5 தான் ஆன்சரா போடணும். ஏன்னா இது புக்ல இருக்கு. புக்கை நல்லா தளவா படிச்ச ஆட்கள் நீங்க ஆர்கியூ பண்ணுவீங்க, மேம் நான் படிச்சேன் இட் இஸ் தி 6th 5 இயர் பிளான் தான்ட்டு. ஆமா நானும் தான் படிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா டிஎன்பிஎஸ்சி ஒத்துக்க மாட்டான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Which one of the following is not a part of Central Office Department in Reserve Bank of India? இதுவுமே ஒரு வித்தியாசமான கொஸ்டின் தான். இதுக்கு வந்து ஆன்சர் சி. இது ஒரு டைரக்டான கொஸ்டின். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெக்ரூட்டிங் ஹியூமன் ரிசோர்ஸ். இதுக்கும் ஆர்பிஐக்கும் சம்பந்தம் கிடையாது. அதை தவிர்த்து பேங்கிங் ஆபரேஷன், கரன்சி, எக்கனாமிக் அனாலிசிஸ், இது மூணுமே ஆர்பிஐ சம்பந்தப்பட்ட வேலைகள் தான். சரிங்களா? ஃபைன். இப்ப அடுத்தது, வாட் இஸ் மென் பை ரெப்போ ரேட்? இதெல்லாம் வந்து நம்ம வெறும் வந்து ஃபேக்ட் மட்டும் படிச்சுட்டு போனா பாஸ் பண்ண முடியாது. இது என்னன்ற அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இதுக்கு ஆன்சர் ஆக்சுவலி ஏங்க, let me explain it. The rate at which RBI is willing to lend to commercial bank. Let me tell you what is a repo, reverse repo. இது வந்து புக்ல இருக்கக்கூடிய ஃபேக்ட். இதை நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். நான் ஆர்பிஐ, சரியா? நீங்க பேங்க். ஓகே, மணி வந்து சர்க்குலேஷனுக்கு கொஞ்சம் இக்கானமி புஷ் பண்ணணும் அப்படின்னு ஆர்பிஐ நினைச்சா, ஆர்பிஐ என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் பணத்தை பேங்க்கு கொடுத்து பேங்க புஷ் பண்ண சொல்லுவோம். அப்ப ஃப்ரீயா கொண்டு போய் பேங்க்கு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். பேங்க்குக்கு ஒரு பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பான். அப்ப அது என்ன சொல்லலாம்? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட ரெப்போ ரேட்னு சொல்லுவோம். The rate of interest at which the cash is given to bank by RBI. அப்ப பேங்கே ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கியிருக்கான். சிம்பிளா சொல்லணும்னா ஆர்பிஐ லோன் கொடுத்திருக்கான் பேங்க்குக்கு, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. சரியா? சம்டைம்ஸ் லோன் கொடுத்தவனுக்கே கூட கஷ்டம் வரலாம் இல்லையா? ஆர்பிஐக்கே கூட கஷ்டம் வரலாம். அப்ப ஆர்பிஐ என்ன பண்ணுவானா பேங்க் கிட்ட இருந்து பணத்தை வாங்குவான், ஆர்பிஐ பேங்க் கிட்ட லோன் வாங்குவான். அப்போ பேங்க் ஆர்பிஐக்கு ஒரு பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டு லோன் கொடுப்பான். அப்ப இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போன்னு சொல்லுவாங்க.
ஐ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப இந்த ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? ரெப்போ ரேட்ன்றது இப்ப நான் ஆர்பிஐ, நீங்க பேங்க், சரியா? நான் உங்களுக்கு பணம் கொடுக்கும் போது வட்டிக்கு கொடுக்கறேன் இல்லையா, அது ரெப்போ ரேட். திரும்ப உங்ககிட்ட இருந்து நான் கடன் வாங்குறேன் இல்லையா ஒரு பணம், அதுக்கு பேரு ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இப்போ இது ரெண்டுமே இக்கானமி சம்பந்தப்பட்ட விஷயம். இது எப்ப மேம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சம்டைம்ஸ் இக்கானமி ரொம்ப அப்படியே டைட்டா போகும், யார்கிட்டயுமே பணம் இருக்காது, எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப ஸ்லோவா போகும், பெருசா மார்க்கெட் இருக்காது, ரொம்ப டல்லா போகும், இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கும். when inflation is high and when there's a slow move, okay, and cash flow is less, இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ பணத்தை கொடுத்து பேங்க்குக்கு மார்க்கெட்ல ஸ்பெகுலேட் பண்ண சொல்லுவோம். இப்ப யோசிச்சு பாருங்களேன், நான் உங்ககிட்ட 10 lakhs கொடுத்து இதை நீங்க எல்லாருக்கும் வட்டிக்கு கொடுக்கணும்னு சொல்லுவேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி வட்டி கொடுப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். லெட் மீ லிசன் ஃப்ரம் யுவர் வேர்ட்ஸ். நான் ஆர்பிஐ, நான் என்ன பண்றேன், 1% வட்டிக்கு உங்ககிட்ட 10 lakhs கொடுத்துருக்கேன். இப்ப இந்த 10 lakhs நீங்க மார்க்கெட்ல எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் பீப்புள் போய் அவனுக்கு தேவையானதை வாங்கும் போது அப்படியே ஒவ்வொரு கம்பெனியா டெவலப் ஆகும். எப்படி எப்படி கொடுப்பீங்க நீங்க? திங்க் பண்ணி சொல்லுங்க. லோன். ஒண்ணு லோனு, ஞாபகம் இருக்குங்களா? சார் பிஎல் வேணுமா சார் அப்படின்னு கால் வரும். எஸ். இன்னொன்னு, சார் கிரெடிட் கார்டு வேணுங்களா சார் அப்படின்னு கால் வரும். எஸ். மூணாவது என்ன? சார் உங்களுக்கு இஎம்ஐ இருக்கு சார், கன்சூமர் டியூரபிள்ஸ்க்கு இஎம்ஐ வேணுமா? ரிமெம்பர் திஸ்? வந்திருக்கா இல்லையா? அப்போ இந்த 3 வழியா யோசிப்பாங்க, பீப்புள் கையில கேஷ் ஈஸியா கிடைச்சிருச்சு வித் லோ ப்ராசஸ் ஃபீ கிடையாது சார், டாக்குமெண்ட்ஸ் கம்மி சார், வாங்கிக்கோங்க சார்னு கொடுப்பாங்க. என்னடா இவன் தொல்லை தாங்க முடியல, நம்ம வாங்கிடுவோம். அப்ப வாங்கினோம்னா நம்ம கையில வந்து ஒரு 1 lakh சும்மாவே இருக்குமா? நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா இருக்கு என்ன பண்றது, சரி போய் பக்கத்து கடையில ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு நம்ம மேபி அப்பேரல்ஸ் வாங்குவோம், ட்ரெஸ் வாங்குவோம். அப்ப இவனோட மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும். இவன் என்ன பண்ணுவான்? இவன் போய் ஹோல்சேல்ல வாங்குவான், ஹோல்சேல்ல மேனுஃபேக்சரர் கிட்ட வாங்குவான். இப்படி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியா அப்படியே டெவலப் ஆகும். அப்ப இதுக்காக தான் ஆர்பிஐ என்ன பண்ணுவான், ஒரு வட்டி போட்டு கொடுப்பான். இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த இடத்துல மணி சீப்பா இருக்கா காஸ்ட்லியா இருக்கா? இந்த இடத்துல இஸ் த மணி சீப் ஆர் காஸ்ட்லி? திங்க் பண்ணி சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு. I able to understand the money is cheap. ஏன்னா எல்லார்கிட்டையும் ஈஸியா இருக்கும். உனக்கு என்ன இப்ப நாளைக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும் சொல்ல, இந்த வச்சுக்க 10,000 ரூபாய் எடுத்துட்டு போ, படத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு ஈஸியா கொடுத்துட்டு போவாங்க. ஓகே. ஆனா when the money becomes too cheap, okay, this will lead to high level of inflation also. கண்ட்ரோல் இல்லாம நமக்கு வந்து மணி ரொம்ப சீப்பா இருந்தாலும் இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடும். அப்ப என்ன ஆகும்னா உடனடியா பேங்க் என்ன பண்ணுவான், டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் சிச்சுவேஷன் ஆவான். இத டிமாண்ட் புல்லுன்னு சொல்ல முடியாதுங்க ரம்யா. யோசிப்பாங்களே, டிமாண்ட் புல்னா டிமாண்ட் இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டதுக்கு, இங்க டிமாண்டே இல்லையே, சும்மா பணம் வச்சிருக்கேன்ட்டு நான் போய் வாங்கிட்டு இருக்கேன்ல, அங்க எனக்கு டிமாண்டே இல்ல, என்ன பண்றது இந்த பணத்துன்னு தெரியாமல நான் போய் தேவையில்லாத திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஐயோ கிளியர், நம்ம அதை பார்ப்போம் டிமாண்ட் புல்லாம். ஓகே சரி. இப்ப பேங்க் வந்து சொல்லிடுவான், இல்ல சார் இன்ஃப்ளேஷன் இஸ் மூவிங் வெரி ஹை அண்ட் அதாவது 10 rupees கொடுத்து வாங்க வேண்டிய சமோசாக்கு 100 rupeesன்னு காஸ்ட் வைப்பான். எல்லார்கிட்டயும் தான் காசு இருக்கேன், கொடுக்கணும் 100 rupees அப்படின்வான். சமோசாவோட காஸ்ட். ஓகே, இந்த மாதிரி சினாரியோ ஏற்படலாம். அப்ப இமீடியட்டா ஆர்பிஐ என்ன பண்ணுவான்னா, டு ரெகுலேட், பேங்க் கிட்ட இருந்த எக்ஸஸ் பணத்தை எல்லாத்தையும் அவன் வாங்கிடுவான். ஏன்னா கஸ்டமருக்கு பணம் கொடுன்ட்டு. அப்ப பேங்க் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது, கொடுத்தே ஆகணும். அப்போ வட்டி போடுவான், தட் இஸ் கால்ட் ரிவர்ஸ் ரெப்போ. இந்த டைம் ஏற்பட்டா பேங்க் கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸஸ் பணத்தை எல்லாத்தையும் ஆர்பிஐ வாங்கிட்டா பேங்க் என்ன பண்ணுவான், பீப்புள் கிட்ட இருக்கக்கூடிய லோன் கொடுத்தாலே அந்த பணத்தை எல்லாத்தையும் ரிட்டர்ன் வாங்குவான். லோனை கொடுன்ட்டு. அப்ப லோன் வாங்குறது அப்படி ஈஸியா இருக்காது.
இந்த மாதிரி சினாரியோ ஏற்படும் போது எனக்கு சொல்லுங்க, இந்த இடத்துல மணி சீப்பா இருக்கா காஸ்ட்லியா இருக்கா? ரிவர்ஸ் ரெப்போ ஏற்படும் போது மணி சீப்பா இருக்குமா காஸ்ட்லியா இருக்குமா? நியூ லேர்னர்ஸ் புரியுதுங்களா நான் சொல்றது? ஆக்சுவலி ஐம் ஹேவிங் கோல்ட், அதனால பேச கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகுது. பட் ஆர் யூ ஏபிள் டு கெட் இட்? புது ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, ஏன்னா என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட ஃப்ளோ தெரியும். குட். அவ்வளவுதாங்க, சிம்பிள். இவ்வளவுதான் நம்மளோட இததான் இங்க ஃபுல்லா வளைச்சு 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 கொடுத்து வச்சிடலாம். ஓகே, மத்தபடி ஒண்ணும் இல்லை. நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இதை படிச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. சரி, இப்ப ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐ, நான் தானே ஆர்பிஐ, ஐ எம் த ஹெட். நீங்கெல்லாம் பேங்க் எனக்கு கீழே, சரியா? பேங்க் 1, பேங்க் 2, பேங்க் 3, பேங்க் 4. இது மட்டும் இல்லாம இந்த சைடு கவர்மெண்ட்டும் வைப்பீங்க. ஓகே, இப்ப எனக்கு என்ன பெரிய வேலை அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு தேவையான காயின், கரன்சி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணுவேன். கவர்மெண்ட்டுக்கே பணம் வேணும்னாலும் கொடுக்கணும், பேங்க்குக்கு பணம் வேணாலும் கொடுக்கணும். அதை தவிர்த்து பீப்புள் கிட்ட இருக்கக்கூடிய பணம் கரெக்டா இருக்கான்னு மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப ஐ வில் வாட்ச் த economy, ஐ வில் வாட்ச் த கவர்மெண்ட், ஐ வில் வாட்ச் த பேங்க்ஸ். புரிஞ்சுதா? இங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னா டி. அங்க இருந்து மூணுமே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ தான். இங்க இருக்கு பாருங்க, இஷ்யூ கரன்சி, பேங்கர் டு த கவர்மெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, கவர்மெண்ட்டுக்கே பணம் இல்லைன்னா பேங்கரா ஒர்க் பண்ணுவான், கவர்மெண்ட்டுக்கே பணம் கொடுப்பான். ரெகுலேட்டர் ஆஃப் இந்தியன் economy அண்ட் பேங்கிங் சிஸ்டம், கஸ்டோடியன் ஆஃப் forex, கண்ட்ரோல் ஆஃப் கிரெடிட். மார்க்கெட்ல அதிகமா பணம் இருந்தா அந்த கிரெடிட்லாம் வாங்கி அவன் வச்சுப்பான். அதிகமா எவ்வளவு பணம் மார்க்கெட்ல கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு இவன் தான் முடிவு பண்ணும். ஓகே, which are the correct statement related to T-bills? ட்ரெஷரி பில் பத்தி எது சரின்னு கேக்குறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ட்ரெஷரி பில்னா என்னன்னு தெரியாது. நான் என்னன்னு சொல்றேன். ட்ரெஷரின்றது என்னன்னா கஜானா. இப்போ நான் வந்து என்னுடைய வருமானம் எல்லாத்தையும் இதுல போட்டு வச்சிருக்கேன் இந்த பாக்ஸ்ல. அவதிநாதன், you are writing on my board. ஓகே, இது என்னுடைய கஜானா பாக்ஸ்ங்க. I'm getting a rent, I'm getting a salary, I'm doing some business, then வேற என்ன சொல்லலாம், I'm getting a interest, எல்லா இன்கமையும் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். அப்ப இந்த பாக்ஸ் நான் என்னன்னு சொல்றேன்? ட்ரெஷரி. எஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்கு பேர் என்னன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஃபண்டு அவங்கிட்ட இருக்கும். ஆனா இவன் எப்படின்னா ரொம்ப கஞ்ச பையன். யாரு? நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவன் கிட்ட வந்து ஒரு 10 lakhs இருக்குன்னு வச்சுப்போமே, நம்ம ஒரு அசம்ஷனுக்கு எடுத்துப்போம்ல, 10 lakhs இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா இவனுக்கு என்னன்னா இந்த 10 lakhs குறையவே கூடாது. ஓகே, சிலருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும்ல, சேர்த்து வச்சுட்டாங்கன்னா அது கம்மியானாலே பிடிக்காது. அதுல இருந்து 1 rupee கூட எடுக்கக்கூடாது, அந்த 10 lakhs அப்படியே இருக்கணும்ன்ற ஒரு தாட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவன். அண்ட் he don't want even to reduce even a single paise. இவன் என்ன பண்ணுவான், ஆர்பிஐ கிட்ட போயிட்டு காமிப்பான். இங்க பாரு ஆர்பிஐ, என்னோட கஜானால 10 lakhs இருக்கு. ஆனா எனக்கு அந்த பணத்தை எடுத்து பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இஷ்டம் இல்ல. பீப்புள் கிட்ட நிறைய சேவிங்ஸ் இருக்கும். ஏன் சார்பா நான் சொன்னேன்னு சொல்லி அவங்க கிட்ட அந்த பணத்தை வாங்கி கொடு. அதுக்கு நான் சத்தியம் பண்றேன். அந்த சத்தியத்திற்காக நான் ஒரு பில் கொடுக்குறேன். அதுக்கு பேர் தான் டீ பில். அப்போ இந்த கஜானாவை காமிச்சு நம்ம வாங்கக்கூடிய காரணத்தினாலதான் அதுக்கு பேரு ட்ரெஷரி பில். இந்த ட்ரெஷரி பில்ன்றது ரொம்ப லாங் ஸ்பேன்லாம் கொடுக்க முடியாதுங்க. இட் கேன் பி கிவன் ஒன்லி ஃபார் த ஷார்ட் ஸ்பேன். அப்ப இங்க ஸ்டேட்மெண்ட் டி தப்பா? ஏன்னா இது லாங் டேர்ம்னு கொடுத்துருக்கு. இதுவும் கடன் தான். கவர்மெண்ட் மக்கள் கிட்ட வாங்கக்கூடிய கடன். கவர்மெண்ட் borrow by from the people. சும்மா மக்கள் போய் கொடுத்துருவோமா? இந்தமா கவர்மெண்ட் வச்சுக்கோன்னு கொடுத்துருவோமா? நமக்கு ஒரு ஷூரிட்டி வேண்டாமா? அந்த ஷூரிட்டி கார்டு தான் டீ பில். இதுக்கு ஒரு டேட் இருக்கும். ஓகேயா? அண்ட் தென்
இப்போ இந்த டீபிளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்னு கொடுக்க மாட்டாங்க. எத்தனை காலம் அந்த டீபிள் உண்டோ அதுக்கு ஒரு நாமினல் பேமெண்ட் போட்டு கொடுப்பாங்களே தவிர அது இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல மாட்டோம். It does not pay interest, but it is issued at a discount and redeemed at a face value. It means நீ கொடுத்த அமௌண்ட்டை விட இன்னொரு அமௌண்ட்ல நான் திரும்ப வாங்கிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்டேருந்து டீபிள், நான் தான் கவர்மெண்ட், ஓகேங்களா? லெட் அஸ் அஸ்யூம் ஒன் கேரக்டர், சபரிநாதன். ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் ஐ அம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் சபரிநாதன் என்ன பண்றாருன்னா என்னுடைய டீபிள்ல 100 rupees விலை கொடுத்து வாங்கி வச்சுக்கிறார். இப்போ டீபிள் யார்கிட்ட இருக்கு? சபரி கிட்ட. அண்ட் இன் ரிட்டர்ன் ஐ காட் 100 rupees. 90 days இதுக்கு டேர்ம். 90 days கழிச்சு சபரிநாதன் will come and return back to me that table. ஓகே, அப்படி கொடுக்கும்போது இதே 100 rupees நான் திரும்ப கொடுப்பேனா? கொடுக்க மாட்டேன். இப்போ இந்த டீபிள்ல மறுபடியும் எனக்கு சேல் பண்றாரு. சேல் பண்ணும்போது நான் 105 rupeesக்கு வாங்குறேன்னு சொல்லி இந்த டீபிள்ல ப்ராமிஸ் பண்ணிருப்பேன். அப்ப 90 days கழிச்சு அது வந்து எனக்கு கொடுக்கும்போது இந்த டீபிள்ல நான் எவ்வளவுக்கு வாங்குவேன்? 105 rupeesக்கு வாங்கிப்பேன். Are you clear with this? எஸ், இதுதான் இந்த டீபிள் கான்செப்ட். அப்ப இது வட்டி கிடையாது. நான் விற்கும் போதே இன்னைக்கு நீ எனக்கு 100 rupees கொடு, 90 days கழிச்சு வரும்போது நான் 105 rupees கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். தட் இஸ் த பாயிண்ட். இது 14 days, 91 days, 182 days, 365 daysனு பல நாட்களுக்கு கொடுக்கும். கிளியர்? இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். இப்ப கிசான் கிரெடிட் கார்டு, இட் வாஸ் லான்ச்ட் இன் 1998. முடிச்சாச்சா? சாரியா, ஃபைன். இப்ப கிசான் கிரெடிட் கார்டுன்றது என்னன்னா, இது நபார்டும் ஆர்பிஐயும் சேர்ந்து கிரியேட் பண்ண ஒரு வகையான பெனிஃபிட் ஸ்கீம் ஃபார் த ஃபார்மர்ஸ். இந்த கிசானுனாலே ஃபார்மர்ஸ்ங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகே, ஃபைன். அண்ட் விச் பேங்க் இஸ் கால்டு த லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்? நான் சொன்னேன் இல்லையா, யாருமே கடன் கொடுக்கலன்னா கவர்மெண்ட் யார்கிட்ட போய் லாஸ்டா நிப்பான்? ஆர்பிஐ கிட்ட தான் போய் நிப்பான். சோ லாஸ்டா போய் நிக்கக்கூடியவன் ஆர்பிஐ தான். சோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆஸ்பார்ன் ஸ்மித். இவர் பத்தி ஃபர்தர் சொல்லணும்னா இவர் வந்து பேசிக்காவே இஸ் a professional banker, 20 years of experience he has, and 10 years with Commonwealth Bank of Australia ஒர்க் பண்ணிருக்கார். and 1926 as a managing governor of Imperial Bank of India he has come to India. The bank's current banker is Sanjay Malhotra. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் கவர்னர் இவர் தான். ஓகே, which of the following statement are true about central bank ன்னு கேட்டிருக்கு. சோ சென்ட்ரல் பேங்க் பத்தி என்ன சொல்லி கொடுத்தேன் நானு? கரன்சி இஷ்யூ பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னா, கவர்மெண்ட்டுக்கே லோன் கொடுப்பாங்கன்னு சொன்னேன்னா, பேங்க்குக்கு லோன் கொடுப்பாங்கன்னு சொன்னேன்னா. ஆனா இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் எல்லாம் இவங்களா பாத்துப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங்க்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் இஸ் ரெகுலேட்டட் பை த கவர்மெண்ட். அதுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, சோ பேங்கிங்க்கு பத்தி, பேங்கிங்க்கு லைசன்ஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டா பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் அத ஆர்பிஐ பாத்துப்பா. ஓகே, ரெகுலேட்டிங்ஸ் இஸ் டன் பை ஆர்பிஐ. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன இருக்கணும்? 1 and 3 will be the answer. சரி, இப்ப இந்த அசர்ஷன் அண்ட் ரீசன் பாருங்களேன். ஆர்பிஐ கண்ட்ரோல் தி சப்ளை ஆஃப் மணி இன் தி எக்கானமி. அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா? இப்ப இவ்வளவு நான் ஆர்பிஐ பத்தி நிறைய சொல்லி கொடுத்தேன்ல, அதை வச்சு நீங்க திங்க் பண்ணி சொல்லுங்க. வாட் எவர் யூ ஃபெல்ட், அதை வச்சு சொல்லுங்க. நான் இது வரைக்கும் ஆர்பிஐ பத்தி உங்களுக்கு ஒரு 4-5 விஷயம் சொன்னேன்ல, அதை வச்சு. ட்ரூ இல்லையா? அதிகமா இருந்தா வாங்கிடுவான், கம்மியா இருந்தா கொடுக்கலாம். கரெக்ட். இட் வாண்ட் டு ஸ்டெபிலைஸ் தி எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். ரீசன் கரெக்டா? அப்ப அது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? Is there a connectivity between both or not? அப்ப இதுக்கு என்ன ஆன்சரா இருக்க முடியும்? ப்ராபபிளி
Can we go with D as the answer? அவ்வளவுதான். D தான் ஆன்சர் இருக்கு. சோ விஷயத்த நம்ம படிச்சு அப்படியே மெமரைஸ் பண்ணக்கூடாது. சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா அவன் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நானே இப்பதான் இந்த கொஸ்டின் பாக்குறேன். பட் இவ்வளவுதான் விஷயம் அங்க. ஓகே. The objective of RBI's monetary policy are. ஓகே. ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி எது சம்பந்தப்பட்டதுன்னா பிரைசிங். ஓகே. அண்ட் தென் சோசியல் ஜஸ்டிஸ். இது ரெண்டும் சம்பந்தப்பட்டது. ஓகே. டாக்ஸ பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். டாக்ஸ பத்தி கவர்மெண்ட் தான் பிக்ஸ் பண்ணுவான். அதனால ஆர்பிஐக்கும் டாக்ஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது. நமக்கே தெரியும் இல்லையா, பட்ஜெட் போது கவர்மெண்ட் தான் பிக்ஸ் பண்ணுவாங்க. சோ கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சாலே ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சோசியல் ஜஸ்டிஸ்க்கும் ஆர்பிஐக்கும் எப்படி மேம் சம்பந்தம்னு நம்ம நினைக்கலாம். when there is less money in the market, எல்லா மக்களும் கஷ்டப்படும் போது பணத்தை புஷ் பண்றான் இல்லையா, அப்போ ஆப்வியஸ்லி எஸ். So என்ன ஆன்சர்? சி தான் ஆன்சர். 1 and 3 is the answer. Clear my dears? இப்ப சொல்லுங்க, எக்கனாமிக்ஸ் படிச்சு முடிச்சிட முடியுமா முடியாதா? Is economics tough? Okay, a minute please. Fine. So எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் டார்கெட் ஜீவனுக்கே நாங்க 1 மந்த்லயே எக்கனாமிக்ஸ் பல விஷயத்த சொல்லி கொடுத்தோம். இந்த வாட்டிக்கு நமக்கு இன்னும் டைம் இருக்கு. ஸோ எக்கனாமிக்ஸை ரொம்ப அழகா டீகோட் பண்ணி கொண்டு போயிடலாம். நத்திங் டு வரி. இப்ப எக்கனாமிக்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இந்த மீன் டைம் இங்கிலீஷ் மேம் ஜாயின் ஆவாங்களா இல்லையா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். Anyone have doubts with economics? Okay, fine. So I think unexpected scenario-னால your English ma'am could not join. பட் அதுக்காக மேம் அப்போ இங்கிலீஷ் டெமோ கிடையாதா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இங்கிலீஷ் டெமோ உண்டு. பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெரிய கவலை என்னன்னா, மேம் சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணிடுவீங்களா? யா அதுக்குதாங்க இந்த கிராஷ் கோர்ஸ். சரி, உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ்ல ஃபுல் சிலபஸ் கவர் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இந்த கிராஷ் கோர்ஸோட பியூட்டி என்னன்னா, ஐ ஹவ் டிராஃப்டட் யுவர் டெஸ்ட் இன் சச் வே தட் உங்களுக்கு கிட்டத்தட்ட 45 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த 45ல சிலது ஷார்ட் டெஸ்ட், சிலது ஃபுல் டெஸ்ட் இப்படின்ட்டு. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, உங்களுக்கு டிஃபிகல்ட்டியே ஃபீல் பண்ணாத அளவுக்கு எப்படி நான் வந்து டார்கெட் G1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிஃபிகல்ட்டியே தெரியாம அவங்கள படிக்க வச்சனோ அதே மாதிரிதான் உங்களையும். யூ வில் நாட் ஃபேஸ் எனி டிஃபிகல்ட்டி வென் யூ ஆர் ஸ்டடிங். ஒரு பேர்டன் இல்லாம, அதாவது எப்பவுமே என்னோட தாட் என்னன்னா, கல்வியை வந்து சுமையா நினைச்சு படிக்க கூடாது. வென் யூ ஃபீல் இட் ஆஸ் அ பேர்டன், நமக்கு படிக்கணும்ன்ற எண்ணம் போயிடும். பிடிச்சு படிக்க ஆரம்பிச்சுட்டா ஈஸியா படிச்சிடலாம். பிடிக்காம, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், நான் தான் ஆர்பிஐ, நீங்க பேங்க், நம்ம 2 பேருக்குள்ள ஒரு வரவு செலவு கணக்கு மாதிரி பேசும்போது இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நாளைக்கு ஆர்பிஐ பத்தி நான் சொல்லி கொடுத்துட்டு படிக்க சொன்னா டக்குன்னு படிச்சு முடிச்சிருவீங்க. தட் ஷுட் பி யுவர் ஸ்டடீஸ். அதனால உங்களுக்கு நான் ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்கிறதே அப்படிதான் பண்ணியிருக்கேன். அதனால யூ வில் நாட் ஃபீல் த டிஃபிகல்ட்டி வென் யூ ஆர் ஸ்டடி. அண்ட் தேர் ஆர் 45 டெஸ்ட். அதை தாண்டி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம அதுலயே மாத்தி 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 அந்த. ஆனா விஷயம் என்னன்னா, நாங்க வந்து டெஸ்ட் பேப்பருக்கு நிறைய ஒர்க் பண்ணுவோம்.
அந்த டெஸ்ட் பேப்பரை நீங்க ஆஃப்டர் டெஸ்ட் படிச்சு முடிச்சீங்கனாலே ஜஸ்டிஸ் யூ கேன் மேக். அண்ட் இந்த மாதிரி நிறைய நடுவுல சில கொஸ்டின் டிஸ்கஷன்ஸும் பண்ணுவோம். நாங்க லாஸ்ட் டைம்லாம் டெஸ்ட் பேப்பர் டிஸ்கஷன் கூட நாங்க பண்ணல. காரணம் என்னன்னா ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர் கீழே நாங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் அவ்வளோ வெயிட்டடா கொடுத்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபுல்லா படிச்சாலே போதும்ன்ற அளவுக்கு. ஏன்னா டிஸ்கஷன் சொல்லி டைம் வேஸ்ட் பண்றதை விட அந்த டைம் அவங்க உட்காந்து ஆஃப்டர் டெஸ்ட் படிச்சிடணும்னு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி we used to take it as a planned approach. ஓகேங்களா கல்யா? இப்ப நம்ம இங்கிலீஷ் சிலபஸ் போலாமா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் இது மேலேயே இருக்கும் இல்லையா? So let us see what is there in English அப்படின்னு பார்த்தலாம். சரி, இப்போ நிறைய பேருக்கு இந்த ஜெனரல் இங்கிலீஷ் சிலபஸ் பார்க்கும்போது யூ பீப்புள் மைட் ஃபீல் டு பி வெரி வயர்ட். ஏன்னா இது தனித்தனி டாபிக்ஸா இல்ல ஒன்னா அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது ஒண்ணு, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், கன்கார்ட், சென்டென்சஸ் ஒண்ணு, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ன்றது ஒண்ணு. இதுலேருந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரே டாபிக். தென் வேர்ப், மெயின் வேர்ப், ஆன்சிலரி வேர்ப்ன்றதெல்லாம் இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு டாபிக். தென் இன்ஃபினிட், ஜெரண்ட், பார்ட்டிசிபல், கொஸ்டின் டேக் இதெல்லாம் தனித்தனி. தென் சென்டென்ஸ் பேட்டர்ன் தனி. தென் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ல இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தென் இதெல்லாம் தனித்தனி. ஓகேங்களா? பட் டு டெல் ஹானஸ்ட்லி இந்த 25 கொஸ்டின்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுவோம். இந்த 25 கொஸ்டின்ஸ் வாங்குறது ஈஸியா, மாடரேட்டா, டிஃபிகல்ட்டான்னு கேட்டா இட்ஸ் மாடரேட் அண்ட் ஈஸி. ஃபர்ஸ்ட் மாடரேட், ஏன்னா படிக்கணும். அடுத்து அதை பிராக்டிஸ் பண்ண இட் இஸ் ஈஸி. ரெண்டாவது வெக்காபுலரி யூனிட் 2 15 கொஸ்டின்ஸ். இதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய நிறைய பிராக்டிஸ் செட்ஸ் இருக்கு. லைக் பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறத மட்டுமே படிச்சாலே போதும். இது கூட இன்னும் கொஞ்சம் அடிஷனல்ஸ், அவ்வளவுதான். ரைட்டிங் ஸ்கில், தென் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இதுதான் நமக்கு இப்ப புதுசு. இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் டிபார்ட்மெண்டல் பேஸ்டு சில பேசிக் டெர்மினாலஜிஸா கேட்பான். டிபார்ட்மெண்ட்ல பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை, அடிப்படையான வார்த்தைகள் சிலது உண்டு, அது கேட்பாங்க. அது நீங்க கவலைப்பட வேண்டாம், நாங்க உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம். அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நமக்கு எடிட்டோரியல் இங்கே கொடுத்துருக்காங்களேன். நியூஸ் பேப்பர், ஹெட்லைன்ஸ், எடிட்டோரியல், கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸஸ். இப்ப பிஐபில இருக்கு. பிஐபி எப்படி படிப்பீங்கன்னு பல பேருக்கு தெரியாது. ஒரு ஜிஓ ரிலீஸ் ஆகுது, அது எப்படி படிக்கணும்னு தெரியாது. அப்ப அந்த மாதிரி இன்டர்பிரட் பண்றதுக்கான ஒரு டாபிக் தான் இது. இதுல இருந்து 20 கொஸ்டின்ஸ். அப்போ ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு, ஒரு கவர்மெண்டோட பப்ளிஷர் கொடுத்துட்டு, ஜிஓ கொடுத்துட்டு, அதை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின் கொடுப்பான். இது ரொம்ப ஈஸி. நம்ம ரெகுலரா ஒரு 2 months நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட்ஸ் வச்சிருந்தாலே போதும். இதுல அவன் கொஸ்டின் டைப் கேட்பான். அவங்க கொடுக்கறது இப்போ கவர்மெண்ட்ல பிஐபில ஒரு பப்ளிஷ் பண்றாங்க. இந்த மாதிரி வைஸ் பிரசிடென்ட் இப்படி ஒண்ணு சொன்னாரு பார்லிமெண்ட்ல. இஸ் இட் a ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்? அது ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வியா இல்ல வீக்கான ஸ்டேட்மெண்டா, ஆர்குமெண்டா? இவ்வளவுதான் அங்க. அப்ப நம்ம அதை பார்க்க நிறைய பிராக்டிஸ் பண்ண you will get it. Okay, then comes the translation. Sorry. Then comes the translation. டிரான்ஸ்லேஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஐ திங்க் இது பெருசா நீங்க பயப்பட வேண்டாம். அது மட்டும் இல்ல 5 கொஸ்டின் தான். அண்ட் இதுக்கு தான் நம்ம நிறைய வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஏன்னா ப்ரோஸ், போயம் இதுலயும் நல்லா கவனிச்சு பாருங்களேன்.
இதுல மொத்தமே எவ்வளவு கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க? 15 கொஸ்டின் தான் இதுல. அப்ப 15 கொஸ்டின்னா அபவுட் த ஆத்தர் அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஓகே, இந்த மாதிரி சில பேசிக்ஸ்ல இருந்து தான் கேட்பான். புரிஞ்சுதுங்களா? இதுல இருந்தே கேட்டு முடிச்சிருவான் என்ன கேட்டா. அப்ப அந்த 15 கொஸ்டினுக்கு வந்து நம்ம பெருசா வந்து போயம் ரொம்ப அப்படியே மெமரைஸ் பண்ணி அப்படி கொண்டு போகணும் இப்படி கொண்டு போகணும்லாம் கிடையவே கிடையாது. எஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன் ராஜேஷ். அப்படி கொண்டு போகணும் இப்படி கொண்டு போகணும்லாம் கிடையாது. ஈஸியா படிச்சிடலாம். அந்த போயம் என்ன சொல்லுது, அதுல சில முக்கியமான வேர்ட்ஸ், ஆத்தர், அபவுட் த ஆத்தர், அவ்வளவுதான், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. புரியுதுங்களா? இதுல நம்ம அப்ப வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியது எது? இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தாங்க. இந்த 25 கொஸ்டின்ஸ் தான். இப்போ இந்த 25 கொஸ்டின்ஸ் நம்மளால முடியுமா முடியாதா? மேம் ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸா குவிட் பண்ணிக்கலாம்? யா ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் போகலாம். உங்களுக்கு ஆல்ரெடி டெமோ முடிஞ்சிருச்சு இல்ல? ஓகே, யூ கேன். 27th இருந்து we are starting the classes, and one more thing I'd like to convey, I forgot to tell, and these are the upcoming things. So நம்ம கிளாஸ்ல வந்து UPSC Politics Governance demo நாளைக்கு மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது at 11 AM. It is actually a workshop. இது வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி 2 வீக்ஸ் நடக்க போகுது. உங்க யூபிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நான் ஆஃப்டர் த கிளாஸ் நம்ம குரூப்ல ஒரு லிங்க் போடுறேன். அந்த லிங்க்ல வந்து அவங்களை என்ரோல் பண்ணிக்க சொல்லுங்க. அதுல மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த 2 வீக்ஸ் மாடியூல் ஒர்க் ஷாப்புக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆஃப்டர் கிளாஸ் ஷேர் ஆகும். அண்ட் குரூப் 4 அட்டென்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டேட்ஸ்ல ஃப்ரீ மார்க் டெஸ்ட் இருக்கு. இதற்கான லிங்க்கும் நீங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுப்பாங்க. நீங்க அந்த லிங்க்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மார்க் டெஸ்ட் உங்களுக்கு ரீச் ஆயிடும். சரிங்களா? அண்ட் தென் திஸ் இஸ் அபவுட் அவர் கிராஷ் கோர்ஸ் கமிங் 27th ஸ்டார்ட் ஆகுது. மிஸ் பண்ணாம என்ரோல் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு as I said before 140 ஈஸியா ரீச் பண்ண வைக்க முடியும். ஒன்னே ஒண்ணுதான் டைமிங் டு அட்டென்ட் பண்ணேன். ஓகே, டைமிங் ஆஃப் த கிளாஸ் as I said before நமக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப் உங்களுக்கு இந்த வாட்டி அசோசியேட் ஆனதுனால 7 AM இருந்து ஈவினிங் 6 PM குள்ள கிளாஸஸ் ஸ்கெடியூல் ஆகும். ஒரு நாளைக்கு 2 கிளாஸஸ் ஆகுது ஸ்கெடியூல் ஆகும். ஓகேங்களா? 1 to 2 கிளாஸஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இல்லாத அளவுக்கு தான் நாங்க கொண்டு போற பிளான்ல இருக்கோம். ஸோ இந்த 1 or 2 கிளாஸஸ் இந்த இன் பிட்வீன்ல நடக்கும். உங்களுக்கு டெய்லி ஸ்கெடியூல் நைட்டு 9 PM அப்டேட் ஆகிடும் உங்க குரூப்ல. சரிங்களா? சப்போஸ் மார்னிங் நான் 7 AM அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ரெக்கார்டிங் ஆக்சஸ் அன்டில் த எக்ஸாம். எக்ஸாம் முடியுற வரைக்கும் எல்லாருக்குமே ரெக்கார்டிங் ஆக்சஸ் கொடுத்துரும். சரிங்களா? சோ நீங்க போட்டு பார்த்துக்கலாம். ஸோ செப்டம்பர் 15th வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆக்சஸ் இருக்கும். ஸோ நீங்க போட்டு ஆஃப்டர் த கிளாஸ் கூட இன்னொரு வாட்டி போட்டு பார்த்துக்கலாம். இல்ல மேம் நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டேன், ஸோ நான் போட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னா அந்த டைம் நீங்க அவைலபிளா இருந்தா எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ கூட போட்டு பார்த்துக்கலாம். அதாவது ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்னா மார்னிங் உங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற பிஸியில இருப்பீங்க, கிளாஸ் முடிஞ்சிருக்கும், ஆஃப்டர் த கிளாஸ் நிதானமா உட்காந்து பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே, இன்ஃபேக்ட் நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நமக்கு ரொம்ப அசோசியேட் ஆகக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் வச்சு எடுக்கணும்னு சொல்லியிருக்கா. அவங்களோட ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கும் கன்வீனியன்டா இருக்கணும்னு சொல்லிதான் இந்த மாடியூல் பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் moreover as it's an online platform like our Unacademy, as I was a top educator of Unacademy, உங்களுக்கு கண்டிப்பா இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். சரிங்களா? சோ உங்களுக்கு எனி குவரிஸ் நீங்க என்கிட்டயே பேசணும்னா கூட டைரக்டா நீங்க அகாடமி நம்பர் கால் பண்ணிட்டு மேம் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க எந்த டவுட்னாலும் என்கிட்டயே டைரக்டா கேட்கலாம். பட் ஒன்னே ஒண்ணுதான், நாங்க கொடுக்குற அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி நீங்க அழகா படிச்சீங்கன்னாலே கண்டிப்பா பாஸ் பண்ண முடியுமே. டஃப்பான ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி மாடியூல் இஸ் வெல் ஸ்ட்ரக்சர்ட் வித் மீ. நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அழகா ஸ்ட்ரக்சர் பண்ணி தான் கொண்டு போவோம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க வந்து ஆல்ரெடி நாங்க நடத்தின டார்கெட் G1 கிளாஸ் கூட நீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்னோட டெலிகிராம் சேனல்ல இருக்காங்க, நீங்க கேட்டு பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு எப்படி நாங்க நகர்த்தினோம்
1 மந்த்ல வந்து கிளாஸ் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. குரூப் 1 சிலபஸை கம்ப்ளீட் பண்றது. பட் அவங்களுக்கே நாங்க பண்ணினோம். ஸோ உங்களுக்கு யூ ஹேவ் 2.5 months டைம். உங்களுக்கு நாங்க ஆகஸ்ட் 31 டெட்லைன் வச்சிருக்கோம். அதையும் தாண்டி போனா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இஸ் டெட்லைன். ஏன்னா அடுத்த ஃபுல் டைம் உங்களுக்கு டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட். அதுவும் உங்களுக்கு டெஸ்ட் வந்து கஷ்டமே இருக்காது. டாபிக் சொல்லிடுவோம், அழகா ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு ஆஃப்டர் எவ்ரி கிளாஸ் நோட்ஸ், கிளாஸ்லயே நோட்ஸ் கொடுப்போம். அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது பிடிஎஃப் கண்டிப்பா கொடுக்கணும்னு நாங்க ஃபீல் பண்ணா சாஃப்ட் காப்பி ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் வில் பி ஷேர். அதை மட்டும் படிங்க போதும். சரிங்களா? சரி, இன்னைக்கு ஒரு சாம்பிள் ஆஃப் இங்கிலீஷ் பார்த்துடலாமா நம்ம? ஃபைன். நான் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்க்கு ஜெனரல் ஸ்டடிஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குமா? யா, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஜெனரல் ஸ்டடிஸ் ஈஸியா போட்டிருக்காங்க. சாரி மை டியர்ஸ், உங்களுக்கு மூவ் ஆயிடுச்சுன்னு நான் நினைச்சேன். இப்ப தெரியுதுங்களா? இஸ் இட் விசிபிள் நவ்? போஸ்டர்ஸ் விசிபிளா இருக்கா இப்போ? So these are our posters and these are our upcoming things. Okay, I'm sorry, எனக்கு இங்க மூவ் ஆச்சு, உங்களுக்கு அங்க மூவ் ஆகாதது எனக்கு இங்க தெரியல. ஓகே, ஸோ கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க டு ரெஜிஸ்டர். இது வந்து மார்க் டெஸ்ட்டுக்கு, இது நாளைக்கு மார்னிங் நடக்கக்கூடிய டெமோவுக்கு. ஓகே, அண்ட் திஸ் இஸ் அபவுட் அவர் கிராஷ் கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ கிராஷ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே நம்பர் தான். நீங்க கால் பண்ணலாம், இல்ல வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்ல டெலிகிராமும் பண்ணலாம். ஈவன் இஃப் யூ ஒன்றும் இல்லை, சில ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 PM கூட எனக்கு மெசேஜ் பண்ணி மேம் எனக்கு ரெக்கார்டிங் ஆக்சஸ் கிடைக்கலன்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கூட நான் நைட்டு உட்காந்து அந்த டைம் கூட அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். அதாவது அந்த ஸ்டூடெண்ட்லாம் ஒர்க் பண்றவங்க நைட் தான் பார்க்க முடியும்னு ரெக்வஸ்ட் பண்ணனால அவங்களுக்கு கூட பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு வி யூஸ் டு டூ. அதனால உங்களுக்கு நீங்க என்னன்னா அதுக்குன்னு மேம் அப்ப நான் மிட் நைட்ல டவுட் கேட்கவா அப்படின்ட்டு எல்லாம் நீங்க தானே மகேந்திரன்? அது சாரிங்க, தப்பா சொல்லணும்னு சொல்ல, லைக் ஹவு மச் வி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். ஓகே, ஸோ கேட்ட ஸ்டூடெண்டே இங்க இருக்காது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம எதுக்கு நான் சொல்றேன்னா, சம்டைம்ஸ் வந்து இந்த டைம்ல கேட்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க மேக்ஸிமம் நாங்க பார்த்துட்டேன்னா உங்களுக்கு நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். neither me or our team keeps on watching you. அதனால no need to be worried. Every support will be there from the academy side. அப்படி இல்லைன்னா நீங்க எனக்கு டைரக்டா டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆஸ் பர் த ப்ராமிஸ் எவ்ரிதிங் வில் பி மூவ். சொன்ன டேட்ல சொன்ன மாதிரி சிலபஸ் முடியும், சொன்ன மாதிரி டெஸ்ட்டும் நடக்கும், சொன்ன அமௌண்ட் ஆஃப் டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த பேட்சஸ நீங்க என்கொயர் பண்ணிட்டு கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. எங்க மேம் யார்கிட்ட என்கொயர் பண்றதுன்னு நினைச்சீங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனல்லே இருப்பாங்க. நீங்க காமனா கமெண்ட் போட்டீங்கனாலே யாராவது ஒருத்தர் கமெண்ட் ரிப்ளை பண்ணுவாங்க. யூ கேன் ஆஸ்க். ஓகே, சரி, இப்ப நம்ம ஜஸ்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு வாட்டி உங்களுக்காக எனக்கு ஏதோ தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு. ஓகே, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல நமக்கு பல வகை இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் என்னன்னா அதனுடைய பர்பஸ் டு ஸ்டேட் த ஃபேக்ட் ஆஃப் ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியனை சொல்லக்கூடிய வகையில இருக்கணும். அண்ட் இட் எண்ட்ஸ் வித் அ பீரியட் வித் அ ஃபுல் ஸ்டாப். ஓகே, தமிழ்நாடு ஹேஸ் அ ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். தமிழ்நாடு ஹேஸ் அ ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். அப்ப இங்க பீரியட் என்ன சொல்லுங்க? நமக்கு ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இருந்தது, இருக்கின்றது அப்படின்ற மாதிரி மீனிங்.
So we are declaring something that we are having it. அப்ப அது டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ். ஓகேங்களா? இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னா டு ஆஸ்க் அ கொஸ்டின். இன்ட்ரோகேட்னாலே உங்களை வந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறது. சரியா? யூ ஆர் வெரி இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்வாங்க. நீ ரொம்ப நோண்டிட்டே இருக்கியா, ஏதாவது கேட்டுட்டே இருக்கியா அப்படின்வாங்க. இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்ல முடியும். ஓகே, ஹாவ் யூ விசிட்டட் தி மீனாட்சி டெம்பிள் இன் மதுரை? நீ மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்கியா அப்படின்னு யாரையாவது கேள்வியா கேட்கறது இன்ட்ரோகேட்டிவ். ஹாவ் யூ டன் திஸ்? நீ அங்க போயிருக்கியா, நீ இதை செஞ்சிருக்கியா, நீ இதை சாப்பிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கறது இஸ் அ இன்ட்ரோகேட்டிவ் sentences. Okay, then imperative sentences. இது என்னன்னா to give a command, a request or instruction. So வெறும் கமாண்ட் பண்றது மட்டும் imperative கிடையாது. ரெக்வெஸ்ட் பண்ணா கூட imperative சொல்லணும். எக்ஸ்கிளமேட்டரி மார்க் இருக்கும். ends with a period இருக்கலாம். ஒரு காலத்தை குறிக்கக்கூடியதா இருக்கலாம். லைக் மார்னிங், ஈவினிங், டுடே, டுமாரோ. இந்த மாதிரி ஏதாவது பீரியடோட முடியும். அண்ட் எக்ஸ்கிளமேட்டரி மார்க்ஸ் இருக்கும். சரியா? Please submit the report by evening. Please give me a timetable by next day. அப்ப இதெல்லாம் என்ன? imperative sentences. சரியா? Next. இப்ப exclamatory sentences. Purpose. To express strong emotion or surprise. Ma'am, I passed. I cleared the exam. But it's a surprise, இல்ல? You are giving some strong feeling towards a sentence. What a beautiful sunset. Mommy, இது போடுவா? What a beautiful sunrise. What a beautiful day it was. அப்ப இந்த மாதிரி சொல்றது exclamatory sentences. அப்போ இப்ப நமக்கு இங்கேயும் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா இது கமாண்டா இருக்கும், இதை செய் அப்படின்னு சொல்றதா இருக்கும், அல்லது ரெக்வெஸ்ட் பண்றதா இருக்கும். இது ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கும். அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய விதங்கள் மாறுது இல்லையா? நெக்ஸ்ட் ஆப்டேட்டிவ் சென்டென்சஸ். இது வந்து மோர் காமன் சொல்லுவாங்க. இத ஏன் அப்படின்னா டு எக்ஸ்பிரஸ் விஷஸ், பிளெஸிங்ஸ் ஆர் கர்ஸ். யாரையாவது திட்டணும், சபிக்கணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணுவாங்க. மே யூ சக்சீட் இன் யுவர் எக்ஸாம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். மே காட் பிளஸ் யூ. இந்த மாதிரி கிரீட் பண்றதுக்காக பயன்படுறத ஆப்டேட்டிவ் சென்டென்சஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலி உங்க சிலபஸ்ல இருந்த let me show you. இருக்கு இல்லையா டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். இதுதாங்க இப்ப நான் சொல்லி கொடுத்தது. இப்ப சொல்லுங்க, இத நம்ம பார்த்துட்டு இதுல ஒரு 20 ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணினா போதாது? அது என்ன ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சா? சரி, இப்போ நீங்க நினைக்கலாம் மேம் இது ஈஸியா இருந்துச்சு மேம், அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க மேம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்டு இம்பரேட்டிவ். எதையோ மாத்த சொல்றாங்களே அப்படின்னு தோணலாம். எஸ் ஆஃப்கோர்ஸ், எதையோ மாத்த சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி, என்ன அதுக்கும் இன்னைக்கே டெமோ கொடுத்துருவா இல்ல இன்னொரு நாள் பார்க்கலாமா? யூ பீப்புள் வாண்ட் மீ டு கிவ் த டெமோ டுடே ஆர் ஷல் வி see another day? ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு இங்கிலீஷ் டெமோ வேணா? இன்னைக்கே சொல்லிடுவா அதையும்? சரி, ஓகே. உங்களுக்கு நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் எப்படி இருக்குன்றதுக்கு இன்னைக்கே நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் இன்னொரு டாபிக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், பாருங்க. சரி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்டு இம்பரேட்டிவ் நம்ம டாபிக்ல அடுத்த சிலபஸ்ல அடுத்த பார்ட். ஓகே ஓகே, சாரி. To transform statements into imperative, we typically rephrase them as command, request, or suggestions, removing the subject you and starting with a verb. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இம்பரேட்டிவா மாத்தணும்னா நம்ம யூன்ற வார்த்தையை எடுத்துடணுமா? எடுத்துட்டு என்ன பண்ணணும்? வேர்ப்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். வேர்ப்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல். பிளே, ரன், ரைட், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள். அதுதான் வேர்ப்.
I am doing, I am writing. அப்ப I, you இதெல்லாத்தையும் எடுத்துடணும். சரியா? You should eat your vegetable. Eat your vegetable. அப்போ verbல தான் இந்த ஸ்டேட்மெண்டே ஸ்டார்ட் ஆகணும். யூல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. You should eat your vegetable. அப்ப இந்த you எடுத்தாச்சு. Eat your vegetable. You are quiet. Be quiet. You எடுத்தாச்சு. You must not tell lie. Don't tell lie. நான் சொன்னேன் இல்லையா, கமாண்ட் பண்ற மாதிரி, சஜஸ்ட் பண்ற மாதிரி, ரெக்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணும்ட்டு. அப்போ கமாண்ட், ரெக்வெஸ்ட், சஜஸ்ட் பண்றக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஓகே, ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இட் இஸ் கால்ட் இம்பரேட்டிவ். சரியா? இப்ப இங்க பாருங்க, you should, must, ought to. Drop the subject and begin with the verb. You should open the window. அப்ப யூன்றதை எடுத்துட்டு ஓப்பன் த விண்டோ, நீ ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்றது போயிட்டு விண்டோவை தரேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் இம்பரேட்டிவ். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ன்றது யூஸ், do not or don't. You must not waste water. Do not waste water. அப்ப அங்கேயும் அந்த யூவை எடுத்துட்டு do not or don't யூஸ் பண்ணணும். அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பொலைட் சஜஷன், யூஸ் ப்ளீஸ் அண்ட் கைண்ட்லி. ஏன்னா பொலைட்டா நம்ம சொல்ல போறோம் இல்லையா, அப்ப யூ எடுத்துட்டு ப்ளீஸ் ஹெல்ப் த புவர், யூ ப்ளீஸ் ஹெல்ப் த புவர் போயிட்டு ப்ளீஸ் ஹெல்ப் த புவர், அவ்வளவுதான். ஜென்டில் ட்ரூத் ஆர் அட்வைஸ், டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். யூ ஷுட் ஸ்பீக் த ட்ரூத், டெல் த ட்ரூத் ஆர் ஸ்பீக் த ட்ரூத். புரிஞ்சுதுங்களா? அப்ப இது எல்லாமே நமக்கு different types of transformation of statement into imperative. Are you clear? Wait for some time. Okay. So I think, my dear students, now you would have got a clear idea about how the English class is going to be along with me to tell. Surprisingly, it's not a surprise and all. எனக்கு என்னன்னா இது எங்க பார்த்தாலும் மேமே வராங்களேன்னு நீங்க இரிட்டேட் ஆயிடக்கூடாதுன்ட்டு தான். So another faculty will be coming for English, and along with me she will be supporting. Okay. So prose, poem, grammar. So எல்லாத்துலயுமே I will also be a part. Okay. So I will also be taking certain topic. நான் இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் கிராமர் எடுத்திருக்கேன் டிஎன்பிஎஸ்சிக்கு, அதனால பயப்படாதீங்க. மறுபடியும் நான் எடுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கலாம். அன்அகாடமியில நான் எடுத்திருக்கேன், இப்ப மறுபடியும் தேவைப்படுறதுனால நம்ம எடுக்கிறோம். I think I can do justice for you. So உங்களுக்கெல்லாம் ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? Are you feeling okay with my English and the lecture? இங்கிலீஷ் ரொம்ப ஈஸிங்க. என்னன்னா சிலபஸ் பெருசுன்றதுனால நமக்கு பார்க்க ஐயோ என்னடா அப்படின்னு இருக்கு. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு இது முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு நான் நிறைய ஹேண்ட் அவுட் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அந்த ஹேண்ட் அவுட்ஸை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் பார்க்கலாம், போதும். அதை வச்சு நம்ம சக்சீட் பண்ணிக்கலாம். என்னன்னா அந்த ப்ரோஸ் போயம்லாம் மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ணணும், அது மட்டும், அவ்வளவுதான். ஓகே. ஒவ்வொரு டாபிக்காக தான் உங்களுக்கு நான் கொண்டு போற பிளான்ல வச்சிருக்கேன் along with that faculty. So both of us together will surely do justice for English. Okay. So thank you. Have a great day. Catch you. So யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா ரெஃபர் பண்ணுங்க, அவங்களையும் 27th ஜாயின் பண்ண சொல்லிக்கோங்க. With all the supports, we will start the session on 27th. Thank you. Have a great day.